துறவி யார்? அனைவருக்கும் அன்பான இனிய தமிழ் வணக்கங்கள். புத்தர் ஞானம் பெற்றதும் தான் மனைவி குழந்தையை பார்க்க போகிறார். மனைவி கேட்கிறாள், என்னை விட்டு போனது பரவாயில்லை, ஆனால் என்னிடம் சொல்லிவிட்டு போயிருக்கலாமே. நான் ஒன்றும் உங்களை தடுத்திருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் என்னை நம்பவில்லை என்ற நினைப்பே என்னை இத்தனை காலமும் மிக நோகடித்து விட்டது. ஏன் என்னை காயப்படுத்தினீர்கள் என்றும் கேட்கிறாள். அதற்கு புத்தர் அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு, தான் பயந்தது அவளை அல்ல தன்னைத்தான் என்கிறார். மனைவி மகனின் முகம் பார்த்தால் தான் உறுதி குலைந்து அங்கேயே தங்கிவிடுவேன் என பயந்ததாய் கூறுகிறார். அடுத்து அவர் மனைவி மிக செறிவான ஒரு கேள்வி கேட்கிறாள். அது இதுதான், நீங்கள் இந்த அரண்மனையை விட்டு போகாமல் இங்கேயே தங்கியிருந்தால் ஞானம் பெற்றிருக்க முடியாதா என்று கேட்கிறார். அதற்கு புத்தர் சொல்கிறார், தாராளமாக. அதற்கு நான் மலை, காடு, ஆசிரமங்கள் எல்லாம் தேடி அலைய வேண்டியதில்லைதான். ஆனால் இங்கிருந்து ஓடி போகும்போது நான் அதை அறிந்திருக்கவில்லை. உண்மையில் எங்கிருந்தாலும் எனக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கும். இடம் பொருட்டே அல்ல. புத்தனின் வாழ்க்கையை போற்றும் யாரும் அவர் மனைவி யசோதராவை பற்றி பேசுவதே கிடையாது. புத்தர் போனது போல் யசோதரா ஒரு நள்ளிரவில் வெளியேறியிருந்தால் இந்த உலகம் ஒப்புக்கொண்டிருக்குமா? போடுகாலி என்றிருக்கும். சரி, புத்தர் போன பின்புதான் என்ன செய்தது? அவளை வாழா வெட்டி என்றது. அப்படி ஒன்றும் வயதாகிவிடாத அழகு மங்கை, ஒற்றை குழந்தை ராகுலன். விடுமா ஆண் வர்க்கம்? சாதாரணமாய் இருந்தாலே விடாது. உரிமையாய் ஒரு ராஜ்யம் வேறு. எவ்வளவு போராடி இருப்பாள்! புத்தர் போனதும் தன் தலையை மழித்து கொண்டாள். தன் ஆடை அலங்கோலமாக்கிக் கொண்டாள். ஒற்றை பிள்ளையின் அப்பா எங்கே எனும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமலேயே 11 வயது வரை வளர்க்க போராடினாள். எல்லாவற்றையும் துறந்து எத்தொல்லையும் இல்லாமல் துறவியானான் புத்தன். எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு எல்லா துயரையும் அனுபவித்தபடி துறவியாய் வாழ்ந்தாள் யசோதரா. சொல்லுங்கள், எது கடினம்? உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ஹரிணி தேஷ்குமார். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். நீ இன்னும் சேரலையா? நிஜமாதான் சொல்றியா? நீ இன்னும் சேரலையா? அட என்னப்பா அங்க சத்தம்? பிரைன் டெக் லேர்னிங் சென்டர் கிளாसेसல இன்னமும் ஒரு பையனை சேர்க்கலையா? என்னப்பா உன்னை விவரமான ஆளு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சொல்றாங்க கேளு. அபாகஸ் அகாடமிக் டியூஷன், ஹேண்ட் ரைட்டிங், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், யோகா, பாட்டு, நடனம் மற்றும் சிறப்பு தேர்வு பயிற்சிகள், உலக தரத்திலான கல்வி உங்கள் வீட்டிலிருந்தே. சிம்பிளா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி கோச்சிங் சென்டர்னு சொல்லுங்க. அதானே முன்னாடியே கேட்டேன். நீ இன்னும் சேரலையான்னு. பிரைன் டெக் லேர்னிங் சென்டர் ஃபார் பெட்டர் டுமாரோ. கால் 9840932521. Visit our website braintechweb.com. இணைவோம் இணையம் வழியே.